ஹாய் கேஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். ஏன்னா நான் விளையாடிருக்கேன் நிறைய டைம், ஆனால் வீடியோ எடுத்ததில்ல. ஸோ இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்தவுடனே இறக்கி விட்டானுங்க. அதாவது வில்லேஜில் இறக்கி விட்டா நீங்களே பார்த்தீங்க. கண்ட்ரோல்ஸே இப்போ தான் சொல்லித்தரானுங்க. இதுவே நான் வேறு எங்கேயாவது வந்துட்டு இங்கே வந்தால் கண்ட்ரோல் சொல்லித்தர மாட்டேங்க. நம்புங்க என்ன. ஓகே, ஃபஸ்ட்டு வந்தோடனே வுட்டு தான் எடுக்கணும். ஸோ வுட் எடுத்துப்போம். இந்த ட்ரீ ஃபுல்லாக ஸ்வாகா பண்ணிடுவோம். பார்ட் 2 வேணுமான்னு மறக்காமல் கமெண்டு, அதுக்கப்புறம் லைக் பண்ணி தெரிவிங்க கைஸ். ஓகே, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஸோ லைக்ஸ் எவ்வளோ போகுதுன்னு எடுத்துக்கிட்டு நான் செகண்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு நினைப்பேன். லைக்கு, வியூஸு, ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் நிறைய வந்துச்சுன்னா டெக்ஸ்சர் பேக்கு எல்லாமே போட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹை லெவலில் போட்டு விட்றேன். ஓகே, இப்போ வீட்டுக்கு போயிடுவோம். எந்த வீட்டு எடுக்கிறது? சரி, ஓகே, இங்கே ஹேபல் இருக்குது. ஸோ இதே எடுத்துருவோம். ஓகே, முதல்ல இந்த வீடு எடுத்துட்டோம். அதுக்கு கிராஃப்டிங் டேபிள் வேணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராஃப்டிங் டேபிள் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல பிளாங்க்ஸ்லாம் ஃபுல்லாத்தையும் எடுத்துருவோம். வுட்லேருந்து பிளாங்க்ஸாக மாற்றிட்டு 24 வுட் இருக்குது. இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் முதல்ல உள்ளே போயிடுவோம். ஓகேவா, உள்ளே போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் போட்டுருவோம். இங்கேயே பெட் இருக்குது. ஸோ நைட் ஆச்சுன்னா தூங்கிக்கலாம். ஸோ இப்போ டூல்ஸ் செய்யணும். பிக்காக்ஸும் ஆக்ஸும் மட்டும் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸு, நெக்ஸ்ட்டு ஆக்ஸ், அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த ஹேபல் மைண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட ஃபுட்டு சுத்தமாக இல்லை. ஸோ சேட். ஸோ ஃபுல்லாத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா சொல்கிறேன் கைஸ். ஏன்னா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இது மாதிரி பார்த்தேன். அதாவது கேவ் மாதிரி இருந்துச்சு. ஸோ போயிட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணி வந்துடுவோம். ஏன்னா நம்மகிட்ட பிக்காக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், கோல் இருக்குது. அயனு போட்டு செம கைஸ். அவுச், அடிபட்டுச்சு. சரி, சீக்கிரம் போய் உடச்சி வந்துடுவோம் கைஸ். ஓகே, ஸ்டோன்லாம் எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம ஹேபிள் வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாத்தையும் ப்ரெட்டாக மாற்றிடுவோம். ப்ரெட்டும் மாற்றிடுச்சு. இப்போ ஸ்டிக்கு எடுத்து பிக்காக்ஸ், ஆக்ஸ் இந்த 2 மட்டும் வாங்கிக்கலாம் கைஸ். சரி, ஓகே கைஸ். அப்புறம் ஃபர்னஸ் செய்யணும்ல. ஆமாம், ஃபர்னஸ் செய்யணும். ஃபர்னஸ் செஞ்சு பக்கத்துலேயே போட்டுருவோம். ஏன்னா பெட்டு பக்கத்தில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இருந்துச்சுன்னா பண்ணலாம். மர்கையா பண்ணிட்டு வந்துடுவோமா? இல்லை, குதிரை இருக்குது, வேணாம் விடுங்க. முதல்ல போய் இந்த அயன் எடுத்துருவோம். கோல் எடுத்துருவோம். ஏன்னா மெல்ட் பண்ண கோல் இருக்குல்ல, கோல் வேணும்ல. ஸோ கோல், அயன் ரெண்டுத்தையும் எடுத்துருவோம் கைஸ். நிறைய கோல் இருக்குது கைஸ். ஸோ பொறுமையாக எடுப்போம். இங்கே மேலே எடுக்க முடியல. ஸோ இது போட்டு மேலே எடுத்துக்கிறேன். இன்னொரு இருக்கா? இல்லை, அவ்வளோதான். ஸோ இப்போ அயன் எடுத்துருவோம் கைஸ். எவ்வளோ அயன் கிடைக்க போகிறது தெரில. 2 3 இல்லை, எனக்கு புரியலை. ஒரே ஒரு அயன் தான் கைஸ். சரி, ஓகே. இங்கே கோல்லாம் இருக்குது. ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது, என்னான்னு தெரில. ரூமில் பார்க்க அப்படி தான் இருக்குது போல் இருக்குது. சரி, ஓகே. இங்கே கோல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏண்டா, இது மாதிரி அயன் கிடச்சிருந்தா நல்லா எப்படி இருந்திருக்கும். கோல் தந்து சாவடிக்கிறாங்க. பாவிகளா, எவ்வளோ கோல் இருக்குது. ஐ திங்க் எனக்கு கிடைச்ச சீடு தான் நல்ல சீடு போல் இருக்குது. ஐ திங்க் ஸோ. ஷேடர் பேக்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது அவ்வளோதான் கைஸ். இதோட முடிஞ்சிச்சு. தண்ணி தான் இருக்குது. தண்ணி வேணும்னா அப்சைன் செய்ய எடுத்துப்போம். ஓகேவா? தான் அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ். அங்கேருந்து வரத்துக்குள்ளே ஸோ சார் இருட்டாக எடுத்து நம்மளோட முதல் டே முடிஞ்சு. ஓகே, நம்ம தூங்கிடுவோம். ரெஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணியாச்சு, தூங்கியாச்சு. லெட்ஸ் கோ. வந்தாச்சு கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அயனை உருக்க போகிறோம். என்கிட்ட இருக்குது ஒரே ஒரு அயன். ஸோ அதையும் உருக்கி தொலைவோம். அந்த வுட்டன் பிக்காக்ஸு, ஆக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டேன். ஏன்னா ஸ்டோன் இருக்குல்ல. ஸோ நான் தூக்கி போட்டேன். இப்போ நம்ம வுட்டு தான் மைண்ட் பண்ண போகிறோம். சரி, ஃபுல்லாக வுட் மைண்ட் பண்ணுறோம் கைஸ். ஓகே, அங்கே மைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வச்சு ஃபுல்லு வுட்டையும் எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது வுட்டுலேருந்து பிளாங்க்ஸாக மாற்ற போகிறோம். நான் அயன் இருக்குது. ஒரே வேணுமா? ஸோ சேட். அது மட்டும் தான் என்கிட்ட இல்லை.
ஸோ எல்லாத்தையும் மாற்றிடுவோம். முதல்ல செஸ்ட்டில் செய்யணும். சரி ஓகே, செஸ்ட்டு செய்யலாம். இதை ட்ராக் பண்ண கூட முடியல கைஸ். தொட்டு இப்போ ஓகே கைஸ். இதை ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு ஓகே கிடச்சிச்சு கைஸ் உட்டு. அப்படியே என்னடா இங்கே லேடர் இருக்குது, சரி இப்போ மேலே போட்டுருவோமா? போடா என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது, இங்கே போட்டுருவோமா இல்லை இங்கே போட்டுருவோமா? இல்லை வேணாம், மேலே போட்டுருவோம். ஒரு சைடில் இருக்கட்டும். ஸோ கோல் இது பாதி ஃபுட்டு, வுட்டு, பிளான்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்கட்டும். இப்போ கறி இருக்கே, கறி சமைச்சிருவோமா? சரி ஓகே, கறி சமைச்சிட்டோம். வேணும்னா கோல் எடுத்துப்பான். இல்லை ஸ்டிக்கே இருக்குது, ஸோ ஸ்டிக்கை போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்கிறது? ஒரு இது இருக்குது. ஸோ வுட் எடுத்து, இல்லை மேலே வுட் இருந்துச்சுல்ல, ஆமாம் ஒரு அயனுக்கு என்ன வரும்? ஷீல்டு செஞ்சுருவோம் கைஸ். மேலே இங்கேயே வுட் இருக்குது, ஸோ ஷீல்டு செஞ்சுருவோம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வுட்டு கம்மியாக இருக்கா? கரெக்டாக இருக்குது கைஸ், கரெக்டாக வுட் இருக்குது. ஸோ ஷீல்டு செஞ்சாச்சு. இந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே ஷீல்டடா அடங்கொய். சரி விடுங்க, நம்ம நல்ல சீடு. ஸோ ஓகே, இங்கே ஷாப்பிங் இருக்குது, தூக்கி போட்டு வந்துடுவோம். அங்கெல்லாம் நிறைய இருக்குது. சரி ஓகே, வில்லேஜை ரைடு பண்ணுவோம். அதாவது செஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கன்ஃபார்ம் இருக்காது. அங்கே இது போர்ஷன் ஸ்டாண்டு தான் இருக்கும். பாவி, நான் வரேன்னு தெரிஞ்சு மூடிட்டு போகிறாங்க கைஸ். அப்படின்னா நீ மூட்டு போகுன்னு சொல்கிறேன். அவனே சொல்லிட்டான் கைஸ், வீட்டில் ஏதோ இல்லைடா போடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, அந்த வீட்லையும் எதாவது இருக்காது, ஏன்னா நம்ம தங்கியிருக்க வீடு மாதிரி தான் இருக்குது அதுலேயும். சரி ஓகே, இதில் பார்ப்போம். பன்னிலாம் நிற்குது, அப்போவே அவசக்கணும். ஸோ சேட். இல்லை கைஸ், இங்கே பூ இருக்குது, இங்கே இருக்கும். ஆஹ்வா, செம கைஸ் இருக்குது. ஆனால் பேப்பர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாத்தையும் ரைட் பண்ண போகிறோம். மேலே உள்ளே இருக்குது. இந்த பெல் அடிக்க முடியுமா? பெல்லே அடிக்க முடியலையே. இருங்க ட்ரை பண்ணுவோம். உள்ளேயும் இல்லை பாய். இருங்க பெல் வச்சு பார்ப்போம். எவனோ உள்ளே ஓடுங்கடா. என்னது ஆடவே மாட்டேங்குது பெல்லு, தெரியலையே. சரி ஓகே, நம்ம போவோம். என்னடா வழியில் குழி போட்டு வச்சுக்கிறீங்க பைத்தியக்கார பசங்களா? தடிக்கி விழுந்தா யார் பதில் சொல்கிறது? சொல்லிட்டேன். சரி இங்கே பெட்டு. 4 பெட்டு ப்ளஸ் உள்ள எதுவுமே இல்லை, உருப்படியாக இல்லை. சரி விடுங்க, பார்ப்போம். ஏதாவது நல்லதாக இல்லை நான் பக்கு. ஓகே சரி ஓகே சரி. ஹெல்த்து இல்லை, சாப்பாடு, அதாவது என்ன சொல்ல வேண்டியதான, சோறு இல்லை. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். சரி உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே கன்ஃபார்ம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே எட்டி பார்த்தலாம். உள்ளே நெய் பேட்டா. சரி ஓகே, இங்கே வேணால் ஸ்டெப் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி ஓகே, இங்கே சும்மா 4 பிளாக் தோண்டி வைக்கிறேன். ஆனால் இருட்டான மாதிரி இருக்குது. இல்லை இங்கே தான் இது இல்லை. முதல்ல டார்ச்சை செஞ்சுட்டு வரணும். ஹேபிள் எடுத்துருவோமா? சரி ஓகே கைஸ், வரட்டு. சரி ஓகே, இதான் கடைசி ஒன். இன்னொன்று இருக்கா? சரி ஓகே, இதான் கடைசி ஒன், முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொலை பண்ணியிருப்பேன். யாரால்? இந்த கோழியால். சாவுனாவாயா? ஒன்றால் தான் நான் செத்து போயிருப்பேன். சரி ஓகே, இறகு போடல. சரிங்க, 2 மர்ஜி வீடு இருக்குது சொல்லிட்டு உள்ளே பார்த்தா செஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா இருக்குது. ஜாலி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுல சோறு இருக்குது, செஸ்ட் இருக்குல்ல. என்னான்னு தெரில, பூ தான் இருக்குது. சரி ஓகே, இந்த பூ இங்கே இருக்கட்டுமா? சரி ஓகே, இங்கே இருக்கட்டும் பூ, ஏன்னா நமக்கு தேவைப்படாது. இங்கே ஒரு ஆடு போடுத்தாமா? இல்லை வேணாம் விடுங்க. சரி ஓகே, அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். சரி ஓகே, எந்த வீடா? இந்த வீடா? இல்லை செஸ்ட்டு. கொய்யால அப்டேட்டான இருந்தால் கிடச்சிருக்கு. லெதரு தானே. சரி ஓகே, ஹெல்மெட்டு கிடச்சிருக்கு, அப்படியே போட்டுப்போம். சரி இதெல்லாம் எடுத்தது. கோழி ஒன்றா போட்டு தள்ளுறேன்டா. 2 ஃபெதர்ஸ் கிடைச்சிருக்கு. என்னடா மினிக்கிங்கனே இருக்கான். அங்கே வேறு ஹேபிள் இருக்குது. ஓகே, தூக்கிடுவோம். இதை வேறு ஓத்தேன் முட்டிக்கிட்டு நின்றுருக்கேன். நவுறாடே. ஓடிட்டான்டா கைஸ், என்னை பார்த்து ஓடிட்டான். இதுக்காகவே நீங்கள் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே,
இப்போ இதெல்லாம் எடுக்க வேண்டியதான். எடு எடு எடு, போடு போடு போடு. ப்ரெட்டு ஆல்மோஸ்ட் வேணும். ஸோ எடுத்தாச்சு. இப்போ உள்ளே வச்சுருவோம். அதாவது ப்ரெட்டு கிடையாது, தேவையில்லாத ஐட்டத்தை உள்ளே வச்சுருவோம். இந்த ஹேவெல்லாம் எவன் கேட்டான்? ஸோ இதையும் உள்ளே வச்சுருவோம் கைஸ். நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய ப்ரெட் இருக்குது. இப்போ இந்த ஹெல்மெட்டை போட்டுப்போம். சரி ஓகே போகலாமா? இல்லை எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். சரி ஓகே. இந்த பேப்பர், ஃபெதர்ஸு, வுட்டு, அயனிங்கட்டு, டைமண்டு நகட்டு, அது என்னது டைமண்ட் இல்லை, கோல்டு நகட்டா, தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத போட்டு தள்ளிக்குவோம் கைஸ். என்னடா நைட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே. இது பொட்டேட்டோ பேக் தான் பண்ணோம். ஸோ அதனால் ஆப்பிள் வச்சுப்போம். இப்போ போட்டாச்சு நம்ம ஆர்மரை. செமையாக ஏறி இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாயிண்ட்டு தான் ஏறி இருக்குது, அதாவது ஆஃப் தான் ஏறி இருக்குது. சரி ஓகே. சாண்டெல்லாம் ஓகே, சாண்ட் எடுத்துருவோமா? சரி ஓகே கைஸ். ஏன்னா நம்ம அடுத்து மேக் பண்ண அடுத்த பாட்டில் வந்து அடுத்த பாட்டு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வீடு தான் கட்ட போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்பாட்டில். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ இப்போவே கொஞ்சமாக எடுத்து ஃபர்னஸில் போட்டுருவோம். தண்ணி வேறு ஆகுது. இருட்டாகுது கொய்யாலடா. இருட்டாச்சே, சோழியை முடிச்சு போவாங்களே. சரி கைஸ், நல்லா அடித்து உடச்சி எடுத்து போயிடுவோம். அட பாவி, இது வேறு தண்ணி தொலை தாங்க முடியல. இன்னும் 2 தான். இருட்டாகுதே. வாடா மேலே ஏறி எடுத்துருவோமா? சரி ஓகே கைஸ். ஓகே, லாஸ்ட் ஒன் எடுத்தாச்சு. ஓடுறா கைப்புள்ள, ஓடு. வீடு இங்கே இருக்குது. ஓடு. அவ்வளோதான். அடா பாவி, உள்ளே ஓடு, தூங்கு. ஆப்பா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது தூக்கும் போது நிம்மதியாக இருக்குது. ஓகே, காலைல எடுத்து 3வது நாள் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 1 2 3 ஆமாம் 3வது நாள். சரி, வந்த உடனே முதல்ல போய் பேக் பண்ணிவிடுவோம் கைஸ். அதாவது இதை தூக்கி அதில் போட்டு பாகா பண்ணிடுவோம். கோல் தேவையே. சரி ஓகே, அப்படியே ரிவர்ஸ்லேயே மேலே ஏறிடுவோமா? ஓகே கைஸ். என்னடா இது? ஓகே, வந்துட்டோம். கோல் 13 இருக்குது, அதை தூக்கி உள்ளே சொருவிடுவோம் கைஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டாக தான்டா இருந்துச்சு. 2 வேகணும் ப்ரோ. சரி ஓகே, நான் போய் மைனிங் பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இங்கே மைனிங் வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ரிப் மைன் பண்ணலான்னு தான் பிளானில் இருக்கேன். ஸோ ஓவராக இல்லை, இப்போதைக்கு அப்படி பண்ணிடலான்னு தான் இருக்கேன். இப்போவே இருட்டாகுது, அதாவது டார்ச் வேணும் லைட் வைக்க, கொஞ்சம் இருட்டாகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் போர்ஷன் அதாவது பொசிஷனை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே சைடில் வச்சிடுறேன். அப்புறம் இந்த ஹாட் பார்லாம் கொஞ்சம் பெருசாக்கணும். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டோன்ஸ்லாம் நம்ம ஏன்னா தேவைப்படுது. எதுக்காகனா அடுத்து நம்ம வீடு கட்ட போகிறதுக்கு. சரி ஓகே, இருட்டாக இருக்குது, எனக்கே பயமாகுது, எவனாவது வந்து சுவாகா பண்ணிட மாட்டானான்னு சொல்லிட்டு. ஓகே, வந்தாச்சு. அட பாவி, ஸோ சேட், அடி வாங்கிட்டேன். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கலாம். சரி விடுங்க, இப்போ நான் போய் கிளாஸை வச்சுட்டேன். ஓகே, பசிக்குதே. சிக்கன் இப்போ தானே எடுத்தோம், சாப்பிட்ருவோம். சரி ஓகே கேஸ், இதோட வீடியோவை முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே இருக்கணும். பார்ட் 2 வேணும்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.